இந்த மாம்சம் எதை பார்க்குதோ இதை பார்க்கறத அது அப்படியே பிரெயினுக்கு அனுப்புது. பிரெயினுக்கு அனுப்பின உடனே அது அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்குது. அதைத்தான் யாக்கோபு நிருபக்காரன் யாக்கோபு 1:15-16 சொல்லும் பொழுது, பின்பு இச்சையானது, இச்சை என்ன செய்யுமா? அது கற்பம் தரிக்கும். ஒரு பெண் கற்பம் தரித்தாள் என்பது சில நேரம் அந்த பெண்ணுக்கே தெரியாது. 1 மாசம் கழிச்சு தான் தெரியும். அந்த பெண் யாருக்குமே சொல்லலைன்னா 4 மாசம் கழிச்சு தான் பிசிக்கல் அப்பியரன்ஸே மாற்றத்தை காட்டும். இந்த பெண் கன்சீவா இருக்கிறான். அதே போல இச்சையானது கற்பம் தரித்து இப்ப கண்ணு ஒன்ன பாக்குது. ஏன்னா இந்த மாம்சத்துடைய கிரிகளை ஏற்கனவே விபச்சார, வேசித்தன, அசுத்தம், காம விகாரம், வன்கண், பொறாமை, எரிச்சல் எல்லாம் உள்ள இருக்கு பாத்தீங்களா? இது ஒன்னு பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹே சூப்பரா இருக்குது. அப்படி பார்க்கும்போது அது அப்படியே பிரெயினுக்கு மெசேஜ் அனுப்புது. பிரெயின்ல அது போய் கற்பம் தெரிக்க ஆரம்பிச்சிச்சு, உள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. உள்ள போய் ஸ்டோர் ஆனது இச்சையானது கற்பம் தெரித்து பின்பு அது பாவத்தை பிறப்பிக்கும். அது ஒரே நாள் எல்லாம் வெளிப்படாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு அந்த சிந்தனை வந்து 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 சிலருக்கு பாவத்தை பிறப்பிக்க 18 வருஷம் ஆகலாம், சிலருக்கு 1 வருஷம் ஆகலாம், சிலருக்கு ஒரே வாரத்திலே பாவம் வந்துடும். நம்ம எதை பார்க்கிறோம், மாம்சத்துக்கு எதை இடம் கொடுக்கிறோமோ அது பிரெயினுக்கு அனுப்புது. அங்க பொல்லாத சிந்தனைகள் உருவாக ஆரம்பிக்குது. சிலர் சொல்லுவாங்க, நல்லா இருந்தாயா, எனக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா அன்னைக்கே என் பையன் குடிகாரன் ஆயிட்டான். இது பச்சை பொய். ஏன்னா நம்ம ஆளுக்கு ஏற்கனவே குடியின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. அம்மா அப்பாவுக்கு தெரியாம, குடும்பத்துக்கு தெரியாம எங்கேயோ ஒரு தடவை போய் ஐயா டேஸ்ட் பண்ணிருக்கிறாரு. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரே சண்டையா இருக்கு, நிம்மதியா இல்லைன்னு காரணம் காட்டி குடிக்கிறதுக்கு அந்த இச்சை கற்பம் தரித்து அது பிறப்பிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் எடுத்திருக்குது. மனைவி வந்ததுனால அவன் குடிகாரனா மாறல. என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, ரொம்ப அமைதியான பொண்ணு, கல்யாணம் பண்ணி கொடுத்து வந்து பயங்கரமா சண்டை போடுது, எப்படித்தான் இவளுக்கு இவ்வளவு வாய் வந்துச்சோ, அதெல்லாம் புதுசாலாம் வரல. அதுக்கு நிறைய கேட்டுட்டே இருக்குது, மனசுக்குள்ள யோசிக்குது, சில விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்குது. இந்த இடத்துல நான் இருந்தா கோபமா எப்படி பேசியிருப்பேன் தெரியுமா, அப்படியே கற்பனை பண்ணி இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, வெளிப்படுது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ கெட்ட வார்த்தை அச்சிச்சு, நான்லாம் பேச மாட்டேம்மா, ஆனால் 4 பேர் பேசிட்டு இருக்குது, இங்க இருந்து காது கொடுத்து உத்து கேட்டுட்டு இருப்பான், அதை ரசிச்சிட்டு இருப்பான். தனியா உட்கார்ந்து அதை பத்தி யோசிச்சு ஒரு சந்தோஷம் அதுக்குள்ள. அது கொஞ்சம் கொஞ்சமாய் கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இன்றைக்கு பாவம் பிறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இதுதான். மாம்சத்தின் கிரியை அதுக்கு இடம் கொடுக்கும் போது அது உள்ள மெசேஜ் அனுப்புது. ஆத்மா அதை கேட்டு கரெக்ட் ஆகுது. ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிடுச்சு.